டிவோர்ஸ்க்கு வர மெயின் ரீசனே வேற அஃபேரா தான் இருக்கு. எல்லாரும் வெளியே வேற லைஃபை செட் பண்ணி வச்சுட்டு இந்த லைஃபை விட்டு அவசரமா வெளில போறாங்க. இந்த லவ் மேரேஜ் வரும் பாருங்க, எனக்கு கான்செப்டே புரியாது எனக்கு. ஓகே, இந்த 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் லவ்லாம், இந்த கேசஸ்லாம் கேட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை வேண்டாம், பெட்டர் லைக் லீட் லைஃப். ஊர்ல உலகத்தில் நடக்கிறது எல்லாமே நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நடந்துட்டா இன்னைக்கு இருக்க லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 நாள்ல எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சண்டை வரும்போது நீங்க இருந்த குட் மொமெண்ட்ஸை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தா அங்கே டிவோர்ஸ்ன்ற ஒரு ப்ராசஸ்க்கே நீங்க போக மாட்டீங்க. எஸ், சண்டை வரும், எப்பவுமே கொஞ்சிட்டே இருக்க முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஈஸியாக எல்லாரும் சொல்ற விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போ வேர்டு கிடையாது, காம்பேட்டபிலிட்டி இல்லை. அந்த வேர்டு தான் எனக்கு ஜாஸ்தி நான் கேட்குறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ரொம்ப ஓல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு வேர்டு. நிறைய குழந்தைங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்பா நீ இல்லாதப்போ யாரோ ஒரு அங்கிள் வராருப்பா, அசிங்கோன்ற வேர்டு முதற்கொண்டு அந்த குழந்தைக்கான தெரியும். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. செகண்ட் மேரேஜ் அப்படின்றது வந்துட்டு இப்போ வந்து நிறைய கல்யாணங்கள் 1 வருடம் 2 வருடம்லேயே டிவோர்ஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு தவறுன்னு சொல்கிற ஒரு கும்பல் இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு இருக்கிற விழிப்புணர்வை தாண்டி இது செட் ஆகலைன்னா இதை தாண்டி போகிறது தான் அப்படின்ற ஒரு இதுலேயும் நம்ம இருக்கோம். இப்போ செகண்ட் மேரேஜ் அப்படின்னு போகிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி என்னென்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு இடையூறுகள் வருது, பேரியர்ஸ் வருது? கண்டிப்பாக அந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னாலே ஒரு கட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சரி ஓகே நமக்கு ஒரு லைஃப் செட் ஆகலையா அப்படி இருந்துருவோன்றதான் நிறைய பேரோட கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக எப்படி அது வந்து ஒரு ரைஸ் எடுத்தது அப்படின்னா, சரி யாராவது நமக்கு பிடிச்சவங்க வந்தால் இவங்களை கண்டிப்பாக இவங்க தான்ப்பா லைஃப், ஃபர்ஸ்ட் லைஃப் ஏதோ தப்பாக போச்சு, செகண்ட் லைஃப் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ்குள்ளே போனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் வெளியே வேற லைஃப்பை செட் பண்ணி வச்சுட்டு இந்த லைஃப்பை விட்டு அவசரமாக வெளில போகிறாங்க. ஓகே, அது எப்படி அதை சொன்னல, இப்போ முன்னாடி டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்படியே அவங்க லைஃப் போகும். யாராவது ஒருத்தரை பிடிச்சிருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு இது ஃபர்ஸ்ட் லைஃப் மாதிரி ஆகிடுமோ இந்த மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லி நம்ம எப்படி அங்கே அட்ராக்ட் ஆவாங்கன்னா, குழந்தைங்க மெயினாக அந்த அட்ராக்ஷனாக இருப்பாங்க. அந்த இடத்துல குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பாங்க, நல்ல அம்மாவாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அந்த லைஃப்குள்ளே போவாங்க. எஸ், லைஃப் ஆஸ் லைக் தாட் ரொம்ப நல்லாவே போகும், அவங்க திங்க் பண்ணபடி ரொம்ப சூப்பராக போகும் அந்த இடத்துல. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரொம்ப நிறைய வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னத்துக்குறா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்கிற அளவுக்கெல்லாம் கேசஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனைக்கும் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அரேஞ்ச் மேரேஜ் இஸ் சம்திங் பிடிக்காமன்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு வந்து ஓவர் கப் ஆஃப் காஃபி டிசைட் பண்ணிட்டாங்க, எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க டைம் இல்லை, புரிஞ்சுக்க டைம் இல்லை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதில் டிவோர்ஸ் போகலான்னு சொல்ல விரும்பல, ஒரு ரீசன் அக்செப்டபிளாக இந்த ரீசன் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த இடத்துல. ஏன்னா நம்ம முன்னாடியெல்லாம் சொல்லக்கூடிய டைம் இருக்கும், ஒரு தாத்தா பாட்டி காலனே போயிடலாமே, அப்பா அம்மா காலம் வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தது. போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும், அதுக்குள்ளே குழந்தை வந்துடும், குழந்தைய பார்த்துட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் அந்த இடத்துல எடுத்துட்டு போவாங்க இல்லையா. இப்போ அந்த ஒரு வெர்ஷன் அப்படியே மாறி போய் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் பிடிக்கலையா, நீங்க சொல்ற மாதிரி நிறைய அவேர்னஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் லைஃப் எல்லாமே தாண்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போறதை நம்மளால பார்க்க முடியுது. இதை விட தாண்டி இந்த லவ் மேரேஜ் வரும் பாருங்க, எனக்கு கான்செப்டே புரியாது எனக்கு. ஓகே, இந்த 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் லவ்லாம் ஏன் நான் அது இவ்வளோ நானே யோசிப்பேன் உட்காந்து. எனக்கே வந்துட்டு நைட் எல்லாம் நிறைய டைம் தூக்கம் வராது கேட்கும் போதெல்லாம் எனக்கு. அப்புறம் தான் நான் அந்த பிரிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம ஈஸி கோயிங்கா இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப எமோஷனலி கனெக்டடா இருந்தா ஒரு கேஸ் நம்ம கேட்கும் போதும் அது நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அந்த ரொம்ப பாதிக்கும், நைட்டு தூக்கம் வராம இருக்கும். நான் சொல்றேன் இல்லையா, இந்த கேசஸ்லாம் கேட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை வேண்டாம், பெட்டர் லைக் லீட் லைஃப் நிறைய வந்திருக்கு. அதனாலே நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இல்லை. ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு, நம்ம நாளைக்கு ஒரு வேலை இது எப்படி ஆயிடுதுன்னா, எல்லா ஊர்ல உலகத்துல நடக்கிறது எல்லாமே நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேலை நடந்துட்டா இந்த ஒரு பாயிண்ட் மேலே வருது இல்லை, பிகாஸ் ஆஃப் நம்ம பார்க்குற விஷயம். ஏன்னா நம்ம என்னதான் புக்கு படித்தாலும் என்னதான் இது கேட்டாலும் நம்ம சொசைட்டியில் என்ன பார்க்குறோமோ அது நமக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குமா இல்லை. இருக்கப்பட்டுல வர அந்த சைக்காலஜிஸ்ட் மாதிரி எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து டிஃப்ரெண்ட் ஆசி எங்களுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறனாலே நம்ம ஒரு சீனியர் கிட்ட போகிற மாதிரி இருந்தாலுமே ஒரு ஏஜ்டு பர்சன் நம்ம சீனியராக இருக்கும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு ப்ரொஃபஷன் வர பர்சனல் வர அப்படி பிரிச்சு பாருன்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்மளால அது இம்பாக்ட் கொடுத்துரும், கண்டிப்பாக இம்பாக்ட் கொடுத்துரும் அந்த இடத்துல. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இல்லைங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது சொல்லுவாங்களே, ஒரு டாக்டரா ஒரு கத்தியை எடுத்தா வந்து அவங்க இதுதான் வேலைன்னும் போது அந்த இடத்துல ஒருவேளை அவங்க ஃபேமிலியில யாருக்காவது அவங்க ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சா அந்த எமோஷனல் கனெக்ட் வருமா வராது? இந்த மாதிரி அவங்க கிளைண்ட்ஸ் உட்காந்து ஒரு சுச்சுவேஷனை சொல்லும் போது நமக்கு அது ஒரு விதம் இப்படி ஆயிடுமோன்னு ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா வாழ்க்கை, எதுக்குடா மேரேஜ் அப்படிங்க, இதெல்லாம் ஏன் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போயிடும்.
ஸோ இதுலேயும் வந்து அந்த மாதிரி போகும்போது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ வெளியே வந்து இந்த லவ் மேரேஜ்லாம் போகும்போது லைஃப்பை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க வெளில. ஓகே, எனக்கு அது என்ன புரியலன்னா, இன்னைக்கு இருக்க லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 நாள்ல எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே பேசும்போது ஒரு ஹாய் ஹலோ ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற ப்ரப்போசல் நடந்துரும். செகண்ட் டே வந்து ப்ரப்போசல் வரைக்கும் வந்து அப்பா அம்மாவை எப்படி நம்ம ஒத்துக்க வச்சுக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிடலான்னு வந்துடும். 3வது நாள் கனவுலே குழந்தை பெற்றுருவாங்க. ஓகே, 4வது நாள் குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சு குழந்தைய வளர்த்து ஸ்கூல் காலேஜ்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க. 5வது நாள் குழந்தைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தைலாம் வந்துடும். இந்த மாதிரி தான் ஒரு பேசுற விதங்கள் இருக்கு இல்லையா? அப்ப விச் மீன்ஸ் ஒரு இடத்துலயும் அவங்க ஒருத்தரை வச்சு பாக்குறாங்களா இல்லையா? இப்போ மேரேஜ் ஸ்டேஜ்ல நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வேற யாராவது வச்சு பார்க்க தோணுமா? கண்டிப்பா தோணாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் அது போயிடுதுல. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்க 5 வருஷம் லவ் பண்ணி 10 வருஷம் 18 வருஷம்லாம் நீங்க லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை போறீங்க. ஆனா எப்படி ஜஸ்ட் லைக் தட் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வேற ஏதாவது ரீசன் கூட அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க ஒரு சண்டை வரும்போது நீங்க இருந்த குட் மொமெண்ட்ஸை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தா அங்கே டிவோர்ஸ்ன்ற ஒரு ப்ராசஸ்க்கே நீங்கள் போக மாட்டீங்க. எஸ், சண்டை வரும், எப்பவுமே கொஞ்சிட்டே இருக்க முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா. சண்டைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப் அதுக்கப்புறம் லீட் பண்ண உள்ள போக முடியும் இல்லையா? ஸோ இங்கே எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே டிவோர்ஸ்க்கு வர மெயின் ரீசனே வேற அஃபேராக தான் இருக்கு. ஓகே, அதுவும் லவ் மேரேஜில் ஜாஸ்தி நான் பார்க்குறேன் இன்னைக்கு. அது எப்படின்னா 2 சைடும் இருக்கு, இல்லை ஒரு சைடு இருக்கு. அதுக்கு காரணம் ஃபேண்டசி பேஸ்டு தாட். ஓகே, அது ஒரு செக்ஷுவல் விஷயத்துலையா இருக்கட்டும், ஓகே, இல்ல வேற எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு ஃபேண்டசி பேஸ்டு தாட். என்ன போர் அடிச்சிடுறாங்களா? அது போர் அடிச்சு அந்த 10 வருஷம் போர் அடிக்காத 2 வருஷத்துல போர் அடிச்சிட போகுது இருக்கு இல்லையா? ஸோ அந்த கமிட்மெண்ட் எங்க போகுது? ஈஸியா எல்லாரும் சொல்ற விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போ வேர்டு கிடையாது, காம்பேட்டபிலிட்டி இல்ல. அந்த வேர்டு தான் எனக்கு ஜாஸ்தி நான் கேட்குறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ரொம்ப ஓல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு வேர்டு. இன்னைக்கு இந்த வேர்டு தான் நான் கேட்குறேன். அது எப்படி ஆகுதுன்னா, லிட்ரலி நமக்கு நல்லாவே தெரியுது அந்த இடத்துல. முன்ன குழந்தைக்காக யோசிப்பாங்க, இப்போ குழந்தைக்காகலாம் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது இன்னைக்கு. எனக்கு வேணும், நான் வளர்த்துக்கிறேன், இல்லைன்னா வா ஓகே டேர்ம்ஸ் போடுவோம், நீ 3 நாள் நான் 3, அதுக்கும் ரெடியா இருக்காங்க. பட் இங்க வீணா போகிறது சைக்கலாஜிக்கலா குழந்தை தான் ரொம்ப இந்த இடத்துல வீணா போற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. வெளியே வந்து எப்படி ஆயிடுதுன்னா, வெளியே யார் மேலேயே அட்ராக்ஷன் ஆகுது, எல்லாமே ஆகுது. அதுக்காக ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒய்ஃப் கிட்டயோ போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லைஃப்குள்ள போகணுன்றதுக்காக வேகமா இந்த லைஃப்பை முடிச்சுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு விதமான செகண்ட் லைஃப் போறாங்க இல்லையா? அது ஒரு விஷயம். 2வது நான் மேஜரா சொல்லிடுறேன். 2வது வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஜாஸ்தி என்ன ஆகுன்னா டார்கெட்டிவா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நான் சொன்னேன் இல்லையா, திரும்ப அகைன் தாட் தான். ஹஸ்பண்ட் அவங்க பண்ணவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிச்சா இருக்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாவிஷா வாழ முடியாதவங்களா இருப்பாங்க. அதனால செகண்ட் ஒரு லைஃப்குள்ள போகும்போது அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேடி அவங்க உள்ள போறாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து அட்ராக்ட் ஆகும்போது இந்த லைஃப் முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல. 3வது விஷயம், அதெல்லாம் தாண்டி இந்த குழந்தை வந்து அந்த ஒரு சொல்லுவோம் இல்ல, அந்த கிரே பீரியட், ஒரு 40 to 50 அந்த பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கிரே பீரியட் போகும்போது, கிரே டிவோர்ஸ் நம்ம சொல்லுவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர அந்த பீரியட் போகும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய சொந்த குழந்தைய வச்சு டார்கெட் பண்ணக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அது ஜாஸ்தி எப்படி ஆகுதுன்னா, போக்சோ வரைக்கும் போய் ரிசல்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க காமன் பர்சனா, அவர் வந்துட்டு அந்த இடத்துல போகும்போது ரொம்ப ஒரு வெல்த் ஆஃபா ரொம்ப வெல் டு டூவா இருப்பாரு. அவங்க டார்கெட் அவரோட மணி மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். அவர் டிவோர்ஸியா இருப்பாங்க. அவர் ஆல்ரெடி விட்டு வெளில வந்ததே அவங்க ஒய்ஃப் நிறைய அஃபேர் இருக்காங்கன்னு ஒரு கான்செப்ட்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் வெளில வந்தவரா இருப்பாரு. அங்க போய் இவங்க ஃபுல்லா நமக்கு தெரியும் இல்ல, ஒருத்தவங்க தனியா இருக்காங்கன்னும் போது அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்ப பெரிய விஷயம். ஏங்க உங்களுக்கு இவங்களை பிடிச்சதுன்னா, தனியா இருந்தப்ப என்ன ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப அரவணைச்சாங்கன்னு நம்ம சொல்லுவோம். லோன்லினஸ். ஓகே, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி அந்த இடத்துல. ஓகே, அப்படி போகும்போது இவங்க என்ன ஆகும்னா, அந்த இடத்துல போய் அவரை டார்கெட் பண்ணி இவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து லீகலி வெட்டட் ஒய்ஃபா இருந்தா மட்டும்தான் we can claim something. மணியா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு வெளில வரும்போது ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு செட்டில்மெண்ட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி போகும்போது டார்கெட் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த பெண்ணையே வச்சு அவர் மேல என்ன இப்படி எல்லாம் பண்ணாருன்னு சொல்லி கேஸ் கொடுக்க வச்ச கேசஸ் எல்லாமும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, போக்சோ கேசஸ் போய் ஃபைனலா போக்சோ நமக்கே தெரியும், போக்சோ ஆகட்டும், குண்டாஸ் ஆகட்டும், 6 மாசம் 8 மாசம் 1 வருஷம் கம்மியா பெயில் கிடைக்காது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி போய் அவர் உள்ள உட்காந்துட்டு இருந்து கடைசியா எங்க அந்த கேஸை உடைச்சோம் நாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கொயரி வரும். இந்த மாதிரி போகும்போது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்துட்டு என்கொயரி கூப்பிட்டு வருவாங்க அந்த இடத்துல. ஓகே, கூட்டிட்டு வந்து நிஜமாவே அவர் இப்படி பண்ணாரான்னு கேட்கும்போது அந்த குழந்தை அங்கே வந்து சொல்றா, இல்லைங்க கிடையாது, எங்க அம்மா தான் இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபைனலி இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் குவாஷ் பண்ணோம் நாங்கள். ஓகே, குவாஷ் பண்ணி கிட்டத்தட்ட அவர் மீது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னை குடும்பப்படுத்தினாரு, என்னை அடிச்சாரு, எனக்கு இது கொடுக்குமா அது கொடுக்குமா, கிட்டத்தட்ட வந்து 7-8 எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அவர் மேலே. 7-8 கேசஸ் போயிட்டு இருந்தது. அந்த 7-8 கேஸையுமே குவாஷ் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவரோட லைஃப் என்னாச்சு? இப்போ 6 மாதம் அவர் 8 மாதம் உள்ள இருந்த பீரியட் தானே அந்த இடத்துல.
ஏன்னா போக்சோன்னும் போது பெரிய எவிடன்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை தான் அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ் ஆஃப், ஏன்னா இன்னைக்கு கஸ்டடி கேஸாக இருக்கட்டும் இல்லை வேற கேஸாக இருக்கட்டும் விசிட்டேஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு என்கொயரி மோடுன்னு போகும்போது குழந்தைங்க அங்க வந்து சொல்லும் போது உண்மைகள் நமக்கு வெளியே வருது அந்த இடத்துல. இல்லை நான் இதனால தான் அம்மா கூட போக மாட்டேன், இதனால அப்பா கூட போக மாட்டேன், கண் எதிரிலே வேற ஒருத்தவங்க கூட இருந்தாங்க. நிறைய குழந்தைங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்பா நீ இல்லாதப்போ யாரோ ஒரு அங்கிள் வராருப்பா, வந்து ரூம்குள்ள போறாங்க, போயிட்டு அம்மா வந்துட்டு அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஹோல்ஸ் வழியா பார்க்கும்போது அவங்க உள்ள என்னமோ அசிங்கமா பண்ணிட்டு, அசிங்கன்ற வேர்டு முதற்கொண்டு அந்த குழந்தைக்கு அங்க தெரியுது. ஓகே, இதே மாதிரி குழந்தைங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா நீ இல்லாதப்போ அப்பா யார்கிட்டயும் சிரிச்சு கொஞ்சம் பேசிட்டு இருந்தாருமா, கோடு வேர்டு வச்செல்லாம் பேசினாருமா. ஃபார் எக்ஸாம்பிள் சுஜாதான்னு வச்சுக்கோங்க, எஸ்ன்னு பேசினார், அப்ப எஸ்னா நீதானம்மா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் குழந்தைங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. என்ன 4 வயசு 5 வயசு குழந்தை, அப்ப எந்த லெவலுக்கு பேரண்ட்ஸ் கொண்டு போய் நிக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு இது என்ன ஆகும், ரெஜிஸ்டர் ஆகும், சரின்னு தானே ரெஜிஸ்டர் ஆகும். நாளைக்கு அந்த குழந்தை மேரேஜ்னு ஒரு கான்செப்டுக்குள்ள போறது கிடையாது, லவ்ன்ற ஒரு ட்ரூ கான்செப்டுக்குள்ள போறது கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃபை லீட் பண்ணிக்கலாம். அதுதானே குழந்தைக்கு அவங்க கொடுக்குற பெரிய இம்பாக்ட். இதை விட்டுட்டு குழந்தைக்கு நீங்க சேர்த்து வைக்கிறேன்னு ஓடினா பணம் வச்சு அந்த குழந்தை என்ன பண்ண போகுது? முதல்ல அந்த குழந்தை ஒழுக்கமா இருக்கணுமா இல்லையா? அதை இன்னைக்கு ஸ்பாயில் பண்றது சொசைட்டி 2வது பட்சம் தான். சொந்த பெத்தவங்களே தான் இதை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஐ திங்க் நம்ம வந்துட்டு மேரிட்டல் பேச ஆரம்பிச்சு ஆமா. போக்சோல வந்து முடிச்சிருக்கோம்னு சொல்லலாம். ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு ஒண்ணா சேர்ந்து வாழ்றது, செகண்ட் மேரேஜ், இது எல்லாத்துலயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு 2025ல எந்த லெவலுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இதெல்லாம் உண்மைன்னு உணர்ந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கே மனசு வந்து கொஞ்சம் வலிக்குதுன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இதெல்லாம் உண்மைன்னு நீங்க எவ்வளவு எவிடன்சஸோட பேசுறத பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு லெசனோட நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ முடிக்க ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி பிரியதர்ஷினி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ. ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். Pati Jewelers, ശുഭാരംഭങ്ങളിൽ ആരംഭം. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.